ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பென்னி ஸ்டாக்குக்கும் ப்ளூ சிப் ஸ்டாக்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஃப்ரெண்ட் பிட்வீன் பென்னி ஸ்டாக் அண்ட் ப்ளூ சிப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயந்தான். ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் எதுவுமே தெரியாமல் நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கட்டாயமாக உங்களுக்கு லாஸ் தான் வரும். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, அதில் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுபவம் இருக்கணும். அப்போ தான் உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. எதுவுமே தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய என்டையராக உங்கள் பிஸ்னஸை கீழே தள்ளுறதுக்கும் ஆட்கள் அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஏன்னா இது எல்லாமே எஜுகேஷனுடைய பார்ட் தான். நீங்கள் படிக்காமல் இதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா லாஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். இன்னொன்று, யாரோ ஒருத்தரை பிளைண்டாக நம்பி இன்றைக்கி நிறையா நபர்கள் இருக்காங்க. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக தேடினீங்கன்னா நிறையா நபர்கள் வருவாங்க. ஆனால் யாரையோ ஒருவரை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்குது. அதனால் முதல்ல உங்கள் நாலேஜை என்ஹான்ஸ் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது அதில் பென்னி ஸ்டாக் அப்படிங்கிறது நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுவீங்க. பென்னி ஸ்டாக்கில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, திஸ் ஸ்டாக்ஸ் விச் ஹாவ் லோவர் மார்க்கெட் ப்ரைஸிங் கேன் பி கால்டு பென்னி ஸ்டாக். திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டாக் இஸ் ஆஃபர்ட் பை கம்பெனிஸ் தட் ஹாவ் a market capitalization of fewer than 5,000 crore. அதாவது என்ன அப்படின்னா, 5,000 கோடிக்கு கீழே இருக்கக்கூடிய கம்பெனி. இது மோஸ்ட்லி எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்காக தான் இருக்கும். சரிங்களா? நானோ சீப் இப்படிலாம் சொல்லி நீங்கள் கேள்விப்படுவீங்க. ஒரே ஒரு விஷயம்தான், நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக் லாங் ரனில் லாபம் தருமா அப்படிங்கிறத யோசிக்கணும். இன்னொன்று, ரொம்ப சின்ன நிறுவனத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஹைலி ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் ஒரு வார்த்தைக்கு நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்றைக்கி இவ்வளோ கோடி சம்பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவீங்க. இன்றைக்கி உலக பணக்காரர் லிஸ்ட்டில் வாரன் பஃபட் அப்படிங்கிறவரும் ஒரு ஆள். அவர் உலக பணக்காரர் லிஸ்ட்டில் இருக்கிறார். அவர் எவ்வளோ மில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் சம்பாதிச்சிட்டார். சரிங்களா? பட் நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு ஒரு கோடி 2 கோடி சம்பாதிக்கிறது என்பதுங்கிறது ஒரு யதார்த்தமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதுக்கு பேசிக்கான நாலேஜ் வேணும். இதில் இரண்டாவது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இட்ஸ் குட் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது பென்னி ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் 2 விதமே உங்களுக்கு நல்ல லாபம் தரும். ஷார்ட் டேர்ம்லேயும் நல்ல லாபம் தரும், லாங் டேர்ம்லேயும் நல்ல லாபம் தரும். ஆனால் பென்னி ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் லாங் ரனில் போகும்போது ப்ராஃபிட் தரதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு ஷேரை வாங்கும்போது பென்னி ஸ்டாக் அப்படிங்கும்போது விலை கம்மியான ஸ்டாக் தான். 10 ரூபா 15 ரூபா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அப்படி நீங்கள் வாங்கும்போது வாங்குறவங்களும் அதிகமான நபர்கள் இருப்பாங்க. அப்போ கம்பெனி லாபம் அடையும் போது பங்கை பிரித்து கொடுக்கும்போது உங்களுக்கு மிகவும் குறைவாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இது ஒரு மெத்து தான். நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, 10,000 ரூபா ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணி 1% பெர்ஃபார்ம் பண்ணால் ஒரு ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி 10 ரூபா ஸ்டாக் 1% பெர்ஃபார்ம் பண்ணால் வேறு மாதிரியான ஒரு ரிட்டர்ன் வரும். இரண்டுமே பேசிக்காக ஒன்றா தான் இருக்கும். பட் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா காலம் தான். இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு பணக்காரனாக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு ஒருபோதும் தராது. ரிஸ்க் இன்வால்வ்டு இஸ் வெரி ஹை. பென்னி ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் ஹைலி ரிஸ்க். ஏன் அப்படின்னா, நீங்கள் பொதுவாக யோசிச்சு பாருங்களேன். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாமே நிறையா இருக்கும். நம்ம பொதுவாக ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலுமே, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ் சொல்கிறேன். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு நபர் ஒரு பால் கடை வச்சுருக்கிறாரு. அந்த பால் கடை நல்ல ஒரு ஃபேமஸ் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? அதில் ஒரு நாளைக்கு 500க்கும் மேற்பட்டோர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடியது தானே. ஸோ 500 பேருங்கிறதே பெரிய நம்பர் தான். வரச்ச 500 பேர் ஒரு நாளைக்கு ஒரு கடையை விசிட் பண்ணும்போது அதில் 2 பேர் என்ன ஆவாங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா தான் கவனித்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, சாட்டிஸ்ஃபைடு ஆக மாட்டாங்க. அப்படி தெரிஞ்ச இந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்போசிட்லேயும் ஒரு கடை வச்சுருக்கிறார். அதுவும் இவருடைய கடை தான். சரிங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். இதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகலைன்னா நீங்கள் ஆப்போசிட் கடைக்கு போவீங்க. எப்படி பார்த்தாலும் ஓனருக்கு லாபம் தான். சரிங்களா? அதே மாதிரி தான் பென்னி ஸ்டாக்கை பொறுத்த மட்டும்
ரிஸ்க் அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று தான். பட் இந்த பேச்சு வழக்கில் என்ன ரிஸ்க் ஹை ரிஸ்க் ஹைன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா பென்னி ஸ்டாக் மேஜராக தோற்றுருக்கிறதும் ஒரு காரணம். சரிங்களா? அதனால் சரியான ஸ்டாக்கை தேர்வு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு முறை. அதில் பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இருக்கிற வரைக்கும், அதாவது மனிதகுல வாழ்வு இருக்கிற வரைக்கும் எந்தெந்த பிஸ்னஸ்லாம் சக்ஸஸ் ஆகும், எதெல்லாம் தேவை இருக்கும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஐடி, இன்னொன்று ஃபார்மா, சரிங்களா, இன்னொன்று பேங்கிங். இந்த 3 செக்டார் அழிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா? கார் ஃப்ளைட்டாக மாறலாம். சரிங்களா? ஃப்ளைட்டுக்கு அப்புறம் வேறு ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கலாம். சின்ன ஒரு மோட்டர் பைக் பறக்கிற மாதிரி கூட கண்டுபிடிக்கலாம். எப்படி வேணாலும் மாறலாம். அதில் மாற்றம் இருக்குமானா மெடிசனில் மாற்றம் இருக்குமா? அவ்வளோதான். மனிதகுல வாழ்வு இருக்க வரைக்கும் ஒரு கம்பெனி சரியாக மெடிசின் ப்ராப்பராக உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அது மனிதகுல இருக்கிற வரைக்கும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைடட் இஸ் வெரி லோ. பென்னி ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய லெவலில் லாபம் இருக்காது. லாங் ரனில் போகும்போது லாபம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 10 ரூபாயில் இருந்த ஸ்டாக் ஒரு ஐடி கம்பெனி 7,800 வரைக்கும் போனது 7 வருஷத்தில். இவ்வளோ போனதெல்லாம் ரீசன் நிறையா இருக்குது. பென்னி ஸ்டாக்கு தான் அதுவுமே 7 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 80 to 90 லட்ச ரூபா நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், அதில் லாபம் எடுத்திருக்கலாம். ஸோ இது எல்லாமே இருக்குது. ஆனால் ஸ்டாக்கை தேர்வு செய்கிறது ரொம்ப முக்கியம். பென்னி ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் ப்ராஃபிட் அடைஞ்சவங்களும் அதிகமாக தான் இருக்கிறாங்க. பட் மெத்தடாலஜி பிரகாரம் ரிட்டர்ன் ப்ரொவைட் இஸ் வெரி லோ. ப்ளூ சிப் அப்படின்னு எடுத்திங்கன்னா இது எல்லாமே பெரிய கம்பெனிஸ் தான். சரிங்களா? மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இஸ் ஹை கேன் பி சிம்பிளிஃபைடு பை த பையர் மென்டாலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப சிம்பிள் தான். பெரிய பெரிய நிறுவனங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ப்ளூ சிப். பெரிய லெவலில் இருக்கும். அந்த கம்பெனியோட டர்ன் ஓவர் 20,000 கோடிக்கு மேலே இருக்கும். இது எல்லாமே இருக்கும். இட்ஸ் ஆல்சோ குட் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இதுவுமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தகுதியான ஸ்டாக் தான். சரிங்களா? லாங் ரனில் போகும்போது ப்ளூ சிப் அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி பென்னி ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி தொடர்ச்சியாக என்ன இருக்காது அப்படின்னா அப் அண்ட் மூவ்மெண்ட், அதாவது ரொம்ப தொடர்ச்சியாக மேலே போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே ரிஸ்க் தான். நீங்கள் பென்னி ஸ்டாக் எடுத்தாலும் ப்ளூ சிப் ஸ்டாக் எடுத்தாலும் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஹைலி ரிஸ்க். அதனால் தேர்வு செய்யும் முறை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சூழலும் இங்கே கூட. கம்பெனிஸ் ஹாவ் அ குட் ஃபினான்ஷியல் ஹெல்த். நல்ல லெவலில் ரீச் ஆகும்போது, நல்ல நேம் குட்வில் இருக்கும்போது அதனுடைய ஃபினான்ஷியல் ஹெல்த்தை பொறுத்த மட்டும் ப்ராப்பராக இருக்கணும். இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, ஒருத்தர் ஃபேமஸாக இருக்கிறாரு அப்படின்னா அவரை எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பின்தொடருவாங்க. அதேமாதிரி ஒரு கம்பெனி நல்ல நிலைமையில் இருக்கும்போது எல்லாருடைய பார்வையும் அந்த கம்பெனி மேலே இருக்கும். கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸோட பார்வையும் அந்த கம்பெனி மேலே இருக்கும். அதனால் ஃபினான்ஷியலாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஹைலி ரெப்யூட்டட் இன் சொசைட்டி, அதுதான் பெரிய கம்பெனி அப்படிங்கும்போது அது பல நாள் இருந்தால் மட்டும்தான், பல வருடங்களாக பிஸ்னஸ் பண்ணும்போது தான் அது வெளியில் தெரிய வரும். அப்படி தெரியும் போது தான் அங்கே குட்வில் அப்படிங்கிறதே க்ரியேட் ஆகும். அந்த குட்வில் க்ரியேட் ஆனதான் உங்களுக்கு ரெப்யூட்டட் கம்பெனியாக மாறுறதுக்கான விஷயங்களே நடக்கும். இன்றைக்கி நிறைய கம்பெனி சொல்கிறான், எஸ்பிஐ சொல்லலாம், விப்ரோ சொல்லலாம். இப்படி சொல்லும்போது உங்களுக்கு அந்த கம்பெனியோட நேம் தெரியுது அப்படின்னா அது ரெப்யூட்டட் கம்பெனி, நல்ல குட்வில் இருக்குன்னு அர்த்தம். இன்றைக்கி சொசைட்டியில் எல்லாருடைய பார்வையும் அந்த சைடில் இருக்குது. ஃபினான்ஷியலாக அதை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லாருடைய பார்வையும் இருக்கும். அந்த கம்பெனியோட நிர்வாகம் ப்ராப்பராக இருக்கும். அதனால தான் ப்ளூ சிப் ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கான ரிஸ்க் அப்படிங்கிறது கம்மியான லெவலில் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.